இன்றைய நாள் இனிய நாள். இன்று ஒரு தகவல். ஜூலை 30 மருத்துவர் பத்மபூஷன் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம். மருத்துவர், சமூக போராளி, தமிழ் ஆர்வலர் என பன்முகங்களை கொண்டவர் முத்துலட்சுமி ஆவார். 1912ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்று மருத்துவ சேவை ஆற்றினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராகவும் பணியாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் என்ற இடத்தில் 1886ஆம் ஆண்டு நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தவர் முத்துலட்சுமி அவர்கள். இவர் தந்தையார் நாராயணசாமி பிரபல வழக்கறிஞராக இருந்தவர். தாயார் சந்திரம்மாள் பிரபல பாடகராக இருந்தவர். இவரின் தங்கைகள் சுந்தரம்மாள், நல்லமுத்து. இவரின் தம்பி ராமையா ஆவார். பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று நிலவிய காலகட்டத்தில் அதை உடைத்து 4 வயதில் திண்ணைப்பள்ளியில் தொடங்கி தனது பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் பயில விரும்பிய முத்துலட்சுமிக்கு அவரது தந்தை பக்கபலமாக இருந்தார். வெளியூர் கல்லூரிகளில் பெண்களுக்கு விடுதி வசதி இல்லை என்பதுடன் உள்ளூர் கல்லூரிகளில் பெண்களை சேர்ப்பதில்லை என்ற கட்டுப்பாடும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர 4/2/1904 அன்று விண்ணப்பித்தார். அப்போது சமஸ்தான ஆட்சியில் இருந்த அதிகாரிகளில் சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் பெண்கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கும் கொண்ட சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார். கல்லூரியில் சேர்ந்த பின் சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைப்பட்டது. மேலும் அவரது தாய் சந்திரம்மாள் நோயால் சிரமப்பட்டு இறந்து போனார். நோயும் அதன் கொடுமைகளையும் நேரில் அனுபவித்ததால் தாம் ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்ணான முத்துலட்சுமி படிப்பில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சான்றிதழ்களும் தங்க பதக்கங்களும் பெற்று 1912ஆம் வருடம் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். கணவர் டி. சுந்தர ரெட்டி அடையாற்றில் அன்னி பெசன்ட் அம்மையாரால் நிறுவப்பட்ட பிரம்ம ஞான சபையில் மூட நம்பிக்கைகள், அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றை தவிர்த்து திருமணங்களை நடத்தி வந்தார். அங்கேதான் முத்துலட்சுமி அவர்களுக்கும் சுந்தர ரெட்டி என்பவருக்கும் திருமணம் 1914ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்தது. இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ராம்மோகன் திட்டக்குழுவின் இயக்குநராக பணியாற்றினார். 2வது மகன் கிருஷ்ணமூர்த்தி தாய் தந்தையைப் போல ஒரு மருத்துவர், புற்றுநோய் நிபுணராக அடையாற்று புற்றுநோய் மருத்துவமனை நிர்வகித்து வந்தார். மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். 1926ஆம் ஆண்டு 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் நமது தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது அவர் செலுத்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவின் பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் பெருமையை பெற்றார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையும் இவருக்கு உண்டு. அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் பெற்றார். 1925ஆம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியில் இருந்த 5 ஆண்டுகளில் சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதில் குறிப்பிடத்தக்கது தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில குறிப்பிடத்தக்கவை. அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க உருவானதை அவையெல்லாம் அடையாற்றில் அமைந்துள்ள அதனை அமைத்தவர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவர் அவர்கள். சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கினார். அதற்காக பலவிதங்களில் நிதி திரட்டினார். புற்றுநோயாளிக்கு புகலிடமாக விளங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் 2வது பெரிய புற்றுநோய் மருத்துவமனையான இது சுமார் 80,000 நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது. முத்துலட்சுமியின் சேவைகளுக்காக மத்திய அரசு 1956இல் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது. ஜூலை 30 மருத்துவர் பத்மபூஷன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று ஒரு தகவல் நிகழ்விற்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி போடி ஒன்றியம் தேனி மாவட்டத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.